மனிதர்களை தேடிய மாமனிதர்கள். 40 days, a Lent journey. Praise the Lord. என்னோட பேரு ஏஞ்சல் கேத்ரின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரியோட பேரு எமில் ஜெபசிங். எமில் ஜெபசிங் ஜனவரி 10, 1940 தூத்துக்குடியில பிறந்தாரு. தன்னுடைய சிறு வயதுல கம்யூனிசத்துக்காக கொடி பிடிச்சு ஊர் ஊரா சென்றார். அவருடைய பெற்றோர்கள் அவருக்காக கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணாங்க. அதனால தன்னுடைய 17ஆம் வயதுல ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட அவர் ஏசப்பாவின் வழியில சிறு பிள்ளைகளை நடத்தணும்னு பிபிஎஸ்ல கிராம ஊழியங்கள்ல அதிக ஈடுபாடோட இருந்தாரு. இவரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடந்த ஸ்டீஃபன் நெயில் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஏசப்பாவோட முகத்தை நம்ம பார்க்கணும். அதுமா வாலிப ஜப குழுக்கள், கிராம ஊழியங்கள், அந்த மாதிரி நிறைய ஊழியங்களை செய்து வந்திருந்தாரு. சமயபுரத்தில் போப் கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்திருந்தார். அவருக்கு மிஷனரி ஆகணும்னு சொல்லி தரிசனம் வந்தது. ஃபுல் டைம் மிஷனரிக்காக அவருடைய ஜாபை குவிட் பண்ணிட்டாரு. 1959 டிசம்பர் 26ல இவரும் 4 பேரும் சேர்ந்து எஃப்எம்பிபி ஊழியத்தை உருவாக்குறாங்க. 1965ல பொது செயலாளராக இருந்தாரு. இவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, சுறுசுறுப்பான வாழ்க்கை, நற்செய்தி பணி மீதான வைராக்கியம், கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பது, ஜெபஜீவியம், ஒவ்வொருவரையும் சமமாக நேசிப்பது போன்ற குணங்கள். அதுக்கப்புறம் ரோமர் 15:20 படி நிறைய ஊழியங்களை சொந்தமா உருவாக்குனாரு. 1980 மே 1ல விஸ்வானி திட்டத்தை உருவாக்கி 1987ல 42 மிஷனரிகளை உருவாக்கி பீகார், குஜராத் போன்ற வட மாநிலங்களுக்கு அனுப்பினார். நிறைய தாளந்துகள்னால பிளஸ்டா இருந்தாரு. 135 மிஷனரி சாங்ஸ் எழுதி இருக்காரு. இது எல்லாரோட மனதிலையும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. 2000ல அவருக்கு கேன்சர் வந்தது. டாக்டர் 6 months தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம ஏசப்பா தான் நமக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா ஊழியம் செய்திருந்தாரு. அவர் 13 வருஷம் உயிரோடு இருந்து முடியாது என்று துவண்டு விடாதே, முடியும் என்று முரண்டு குடி, நிச்சயம் சரித்திரம் உன்னை வரவேற்கும் என்ற வாக்கியத்தின்படி அவரோட வாழ்க்கையில எங்கேயுமே அவர் துவண்டு போகாம தன்னோட 73வது வயதுல அவர் இறந்தாரு. இவரோட வாழ்க்கை மூலமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது மொத்தம் 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் 4:30க்கெல்லாம் எழுந்திருச்சு நம்ம ஏசப்பாவை பார்க்கணும். செகண்ட், நேர் முழங்கால நின்று பைபிள் வாசிக்கணும். தேர்டு, அவரோட மனைவியோட பாட்டி சொல்லி தந்தது என்னன்னா, சம்பளத்தை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பங்கை ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். செகண்ட், முடியாதவர்களுக்கு கொடுக்கணும். தேர்ட் பங்கை நம்மளோட குடும்ப அவசர செலவுக்கு சேர்த்து வைக்கணும். மத்த 7 பங்கு வச்சு நம்ம குடும்பத்தை நடத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏசப்பாவை பத்தி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 2 நாட்கள்ல நமக்கு ஏசப்பாவை தெரிஞ்சது போல அநேகருக்கு ஏசப்பாவை